வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடுறது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே ஒருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு ஜெயிக்கிறோங்கிற தன்மை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா யாரை ஜெயிக்கணும், யாரை பார்த்து ஜெயிக்கணும், இல்லை யார் நமக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளியராக ஒரு பிக்சர் இருக்கணும். எப்படி ஒரு கிளியரான ஒரு பிக்சர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது உங்கள் படுக்கையை நீங்கள் ஜெயிக்கணுமா. எப்படி நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே அப்பா எனக்கு அந்த தூக்கம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை உதறிட்டு அந்த எண்ணத்தை உதறிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு உங்களோட போட்டியும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு காலையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி படுக்கையில் போகும்போது பெட்டை நீட்டாக வச்சுட்டு இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் எந்திரிக்கிறது மட்டும் இல்லாமல் எந்திரிச்சு பெட்டை திருப்பி நீட் பண்ணி பெட்ஷீட்டாக மடிச்சுட்டு உங்கள் பெட்டை நீங்கள் ஜெயிச்சுட்டு ஃபஸ்ட்டு எந்திரிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு உங்களோட காலைல எந்திரிக்கும் போதே அந்த ஜெயிச்சிட்டோங்கிற ஃபீலிங் உங்களுக்கு அது கொடுக்கணும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எப்படி நீங்கள் நேரமாக எந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சிங்களோ உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்ம சேலஞ்ச் அப்படின்னா போட்டி அப்படின்னா அடுத்தவங்கள தான் நினைக்கிறோம். நம்மளை சேலஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க யோகி அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க எல்லாமே நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க எல்லாம் எருமை அப்படின்னு சொல்கிறாங்க. காலைல 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க காட்டு எருமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தாங்க என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம்னு ஒரு உணர்வே இல்லாமல், ஏன் எருமை அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உணர்வு இல்லாதது அப்படின்றத தான் நம்ம ஊரில் அதை குறிக்குது. அந்த உணர்வு இல்லாதது எதை சொன்னாலும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படி பண்ணுறாங்க. நம்ம ஏன் உணர்வு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா, நம்ம எந்திரிக்க இப்போ ஒருத்தவங்க ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க, அவங்க லேட்டாக எந்திரிச்சா பரவாயில்ல. சிலவங்க எவ்வளோதான் தூங்கினாலும் எவ்வளோ நேரமாக தூங்கினாலும் எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் இருந்திருப்பாங்க. அந்த டைம் கான்ஷியஸே இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள தான் அவங்க எருமைன்னு சொல்கிறாங்க. ஒரு இந்த டைம் கான்ஷியஸ் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறவங்கள தான் அவங்க காட்டு எருமைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்டி அப்படிங்கிறது நம்மளே சேலஞ்ச் பண்ணோம். இப்போ காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளே சேலஞ்ச் பண்ணி நம்ம 4:45க்கு ஒரு 4:30க்கு எந்திரிச்சு பழகணும். இல்லை நம்ம 7 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்ம 6:30க்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும், 8 மணிக்கு எந்திரிக்கிறோன்னா 7 மணிக்கு, அந்த மாதிரி நம்ம ப்ரீபோன் பண்ணி நம்மளோட செயலை நம்மளே டெய்லி சேலஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம தனிமையாகவே இருக்க மாட்டோம். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேலஞ்ச் அப்படின்னா மற்றவங்கள தான் போட்டியாக நினைக்கிறோம். நமக்கே போட்டி. நம்மளே ஒவ்வொரு நாளும் நம்மளே சேலஞ்ச் பண்ணணும். நேற்று இருந்த விஷயத்தில் இன்றைக்கி நம்ம பெட்டராக இருக்கோமா, நான் இந்த விஷயத்தை நேற்று இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி இன்றைக்கி அதோட பெட்டராக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ உங்களை ஃபைன் டியூன் பண்ணி உங்களை எவ்ரி செகண்ட் எவ்ரி மூமெண்ட் நீங்கள் எப்போ உங்களை சேலஞ்ச் பண்ணுறீங்களோ உங்களை சுற்றி உங்களை நோக்கி கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக வரும். ஓகேயா?